ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் ரொம்பவே பாப்புலர். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எத்திக்ஸ் சப்ஜெக்ட்ஸை வந்து எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே பெரும்பாலான இடங்களில் பாப்புலரான ஃபேக்கல்ட்டிஸ் யாராக இருக்காங்க அப்படின்னா சிவில் சர்வெண்ட், எக்ஸ் சிவில் சர்வெண்ட் ஆர் கரண்ட்டில் இருக்கக்கூடிய சிவில் சர்வெண்ட் அல்லது லபாஸ்னாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன், ஆல்ரெடி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய வேரியஸ் ஸ்டேஜஸை பார்த்தவங்க, இவங்க தான் பாப்புலர் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ நம்ம கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலையும் எத்திக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறப்ப we thought of inviting handwriting notes most resource person, சைக்காலஜி ஆப்ஷனலில் ரொம்ப வருஷமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி டோர் அருண் சார் அப்படின்னா அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி. சைக்காலஜி ஆப்ஷனல் மட்டும் இல்லை, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி சப்ஜெக்ட்டுக்கும் பயங்கரமான ஃபேமஸான பர்சனாலிட்டி. ஏன்னா சைக்காலஜி ஆப்ஷனல் எடுக்கிறவங்க எத்திக்ஸ் பேப்பர் எடுக்கிறப்ப ஆல்மோஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியும் சைக்காலஜியும் ரிசம்பிளாக இருக்கும். மேஜர் ஏரியாஸ் அந்த சிலபஸில் வந்து சைக்காலஜி தான். தென் வி அப்ரோச்ட் அவர் அருண் சார் and he was available for the support. Last year we engaged him. We got a very good feedback. So this year also we are planning to engage Arun sir for handling the major topics in the ethics. There are few topics in the ethics which are related with the governance and other things and all. ஸோ சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது, இந்தியன் பாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது, கேஸ் ஸ்டடிஸ் ஒரு ஏரியாஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் வந்து சார் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் இனிஷியலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா we are going to start ethics after ஒரு 1 or 2 months அப்புறம் தானே. அது வரைக்கும் எத்திக்ஸ்னால் என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது, அந்த ஒரு பேப்பருக்கான ஒரு அப்ரோச் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸை வந்து நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோட் பை திஸ் யூ வில் ஹேவ் இன்ட்ரொடக்ஷன் ஃபார் சொசைட்டி, சோசியல் இஷ்யூஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இப்படி மெயின் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன், எத்திக்ஸ் இன்டெகிரிட்டிக்கான இன்ட்ரொடக்ஷனை வந்து அருண் சார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிவிட்டு டீச்சிங்கில் இருக்கக்கூடிய பேஷனில் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு ரொம்ப வருஷமாக டீச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி தான் அருண் சார். சாருக்கு வந்து பாப்புலர்லி நோன் அஸ் குரு அருண் சார். ஏன்னா அவர் நிறைய பேருடைய குரு, அவர் நிறைய பேரை சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ண வச்ச பெருமை அவருக்கு சாருக்கு உண்டு. ஸோ சாரோட இந்த செஷன் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பராக இருக்கும் இந்த எத்திக்ஸ் பேப்பர். எத்திக்ஸ் பேப்பர், எஸ்ஏ பேப்பர், ஆப்ஷனல் பேப்பர், இந்த 3 தான் ஒருத்தவங்களுடைய சக்ஸஸை தீர்மானிக்கும் மெயின்ஸில், யூபிஎஸ்சியில். ஸோ அதனால நாங்கள் வி தாட் தட் இந்த மாதிரியான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் எல்லாமே சம்ஒன் ஹூ இஸ் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஹி அக்செப்டட். ஹி ஹஸ் ட்ராவல்டு ஆல் தி வே ஃப்ரம் ட்ரிவண்ட்ரமில் தான் சார் இப்போ செட்டில்டு. ஸோ அங்கேருந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ பேட்ச் 1க்கு காலையில் ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்தோம். ஸோ பேட்ச் 2க்கு வந்து இப்போ ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம். ஸோ இந்த செஷன் வந்து நிறைய பேர் பயனடையணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம். ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் டு எத்திக்ஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த செஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30-40 ஹவர்ஸ்க்கு மேலே போகும் கிளாஸஸ். பட் இந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் மட்டும் வி தாட் அது வந்து எல்லாருக்குமே கொடுப்போம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கான அப்ரோச் தெரிகிறதில்ல, ரைட்? ஸோ அதுவும் சார் மாதிரியான ஆட்களுடைய அப்ரோச் கிடைக்கிறப்ப இந்த ஜேர்னி அவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ யூ ஆர் ஆல் பிளெஸ்ட் தட் யூ ஆர் ஸ்டடிங் இன் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ டைரக்ட்லி யூ ஆர் கோயிங் டு பி பெனிஃபிட்டட் பை so many resource persons. But there are few individuals who are sitting at home, those who are watching this program, and they wanted to know the approach for this kind of paper. So in this session we are giving in live. The students, those who are watching this program,
Please stay with us for the next 2 hours. It's going to be the most memorable session, a wonderful session. Now I request to Arun sir to address the gathering. Thank you, sir. So once again, on behalf of KingMakers IAS Academy, I welcome sir. சாருடைய செகண்ட் இயர் அசோசியேஷன் லாஸ்ட் இயர் எங்களோட அசோசியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த வருஷமும் சைக்காலஜி ஆப்ஷனலுக்கும் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பருக்கும் சார் வந்து இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணுறாங்க. வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ ஒரு நல்ல ஒரு கைதட்டலோடு இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். Rodney, check. So ethics வந்து கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செப்பரேட் செஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டினியூ ஆகும். ஸோ அப்போ வந்து சார் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் லைவை கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து லைவ் போட்டோம். ஸோ சார் சொல்கிறப்ப நீங்கள் நிறுத்திக்கலாம். குட் ஆஃப்டர்நூன். மதியானம் நான் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன். நேற்று நைட்டு லேட்டாக தான் தூங்கினேன்னா திஸ் வாஸ் அ சடன் சேஞ்ச் ஆஃப் பிளான். இன்னைக்கு இந்த வீக்கில் ஏதாவது ஒரு 1 hour உங்களை எல்லாரையும் மீட் பண்ணலான்ற பிளானில் தான் இருந்துச்சு. அப்புறம் பூமி சார் வந்து இல்லை நாளைக்கே வந்து நம்ம பண்ணிவிடுவோம், மார்னிங் 2 hours ஆஃப்டர்நூன் 2 hours இப்போ நைட்டோட நைட்டாக நான் வேறு நேற்று ஒரு பேட்ச்மேட்டை பார்க்க போயிருந்தேன். ஸோ இட் வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் நைட் ஒரு 1:30-2 மணி ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு. ஐ ஹோப் ஐ டோன்ட் ஃபால் அஸ்லீப். யூ ஆல்சோ ரிமைன் அலர்ட். எனக்கு என்னென்னா டைம் இல்லைன்னா நான் காலையில் ப்ரெசன்டேஷனுக்கும் இன்றைக்கி இப்போ ஆஃப்டர்நூன் ப்ரெசன்டேஷனுக்கும் மாற்றிருப்பேன். நான் போய் படுத்துட்டேன், தூங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பி வந்துட்டேன். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு கோ இன் த ரிவர்ஸ். காலையில் என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அது ரிவர்ஸில் பண்ண போகிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அ வெரி டிஃப்ரெண்ட் டாபிக். கேமரா கவர் ஆகும் இல்லையா இங்கே என்ன டிஃப்ரெண்ட் டாபிக் விச் இஸ் ரெலவென்ட் டு எத்திக்ஸ். உங்களுக்கு வந்து ஆன்டிசிடென்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லி உங்கள் சிலபஸில் இருக்கும். ரிலீஜன் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். ரிலீஜன் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு டாப்பிக்கு உங்களுடைய பேப்பரில். இப்போ பொதுவாக இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவோம், இந்த ரிலீஜன்னாலே இந்த ரிலீஜன் இப்படி தாங்க அப்படின்வான் சில பேர். சில பேர் என்ன சொல்லுவான், மதம்னாலே பிரச்சனை, அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சர்வே வந்துச்சு, பியூ சர்வே ரிசர்ச். அதில் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ரிலீஜன் இஸ் நோ ரிலீஜன் வேர்ல்டு ஓவர். இங்கே ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏத்திஸ்ட் தான் நம்பர் 3 பொசிஷனில் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பல அப்ரோச் இருக்குது ரிலீஜனுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஜன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஒரு ரிலீஜனில் இன்னொரு ரிலீஜனுக்கு மாறலாம், நாத்திகத்துலேருந்து ஆத்திகத்துக்கு மாறலாம், எப்படி வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் அக்னாஸ்டிக்காக இருக்கலாம். அது பர்சனல் திங். பட் ஆஸ் அ டாபிக், ஆஸ் அ இஷ்யூ அரவுண்ட் அஸ், நம்ம அதை வந்து அகடமிக்கலாக இன்டலெக்சுவலாக அதை படிக்க தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பர்சனல் பயசஸ் ப்ரெஜுடிசஸை அதோட மிக்ஸ் பண்ணாமல் இருக்க பார்த்துக்கணும். இப்போ வேரியஸ் ரிலீஜன்ஸ், அது ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ரிலீஜனுக்கு கெட்ட பேர் வரும். அது நீங்கள் ஹிஸ்ட்ரி போய் பின்னாடி பார்த்தீங்கன்னா மேனுடைய ரிப்லேருந்து க்ரியேட் பண்ணது தான் உமன். காட் ஹஸ் கிரியேட்டட் விமன் அனிமல்ஸ் டு பி ஒபீடியன்ட் டு தி மேன் ஆஃப் தி ஃபேமிலி அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாகவே ரிலீஜனில் எழுதியிருக்கு. எல்லா ரிலீஜன்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முற்போக்கு சிந்தனை, ஸ்பிரிச்சுவல் சிந்தனைகள் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா வயலன்ஸை சப்போர்ட் பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸும், ஹயரார்கி, இன்இக்வாலிட்டியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும்.
அப்போ you have to be very careful about when you name this religion is fundamentalist, this religion is conservative, this religion is progressive. நான் ஏன் கிறிஸ்டியானிட்டி எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணேன்னா அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு where explicitly women is given a secondary position to man. And இந்த பிரச்சனைக்கு தொடக்கமே ஈவ் இல்லை, தேவையில்லாமல் சாத்தான் சொல்லி கேட்டு ஆப்பிள் சாப்பிட்டு ஜாலியாக ஹெவனில் இருக்கிற வேண்டியதில் இப்போ வி ஆர் ஃபோர்ஸ் டு ஒர்க் ஹார்ட், அப்படி ஒரு கதை இருக்குது, இப்படி ஒரு நரேட்டிவ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற கல்ச்சர்ஸில் தான் உங்களுக்கு ஹெச்டிஐ ஜிடிஐ ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், கனடா மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இஃப் அ ரிலீஜன் இஸ் கன்சர்வேட்டிவ் நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா ரிலீஜனையும் ஈக்குவலாக நான் கன்சர்வேட்டிவ்னு சொல்ல முடியும். ரொம்ப தவறான சிந்தனைகள் இருக்கக்கூடியதுன்னு என்னால் ஆர்கியூ பண்ண முடியும். பட் நம்ம எப்படின்னா அந்த கண்ணில் பார்க்குறது, அடிக்கடி கேட்குறது, இந்த விஷயங்கள் வச்சுட்டு நமக்கு ஒரு முடிவு வருவோம். டிவியில் வந்து எதை போட்டு காமிச்சிட்டே இருக்காங்களோ, இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ்னால சில இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆனால் யாரும் எந்த ரிலீஜனும் கொண்டாட முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. இந்த கண்ட்ரி தான் ஓனர் ஆஃப் திஸ் ரிலீஜன் எந்த கண்ட்ரிக்கும் உரிமை கிடையாது. பட் சில கண்ட்ரீஸில் சில ரிலீஜன்ஸு நாங்கள் அப்படின்னு இருக்கும்போது அந்த கல்ச்சருடைய அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுடைய பல காரணங்களாலையும் ஜியோ பொலிட்டிக்ஸ்னாலையும் சில சம்பவங்கள் நடக்கும். அதை நம்ம டிவியில் பார்ப்போம். அதனால் நமக்கு வந்து இந்த ரிலீஜன் தான் இன்றைக்கி மோஸ்ட் டேஞ்சரஸ் ரிலீஜன், இந்த ரிலீஜன் வந்து சாதுவான ரிலீஜன், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்போம். Anyway, I purposefully chose this name, Jalal, this is for my Telegram channel. It's named after Jalaluddin Rumi, the Sufi saint. And அவரை வந்து அவர் இஸ்லாமியரே அல்லன்னு சொல்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவர் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாரு, நான் முகமதுடைய ஃபாலோவர், இறக்கும் வரை நான் நபிகளுடைய பக்தன், இல்லைனா அந்த மாதிரி ஒரு அந்த இஸ்லாம் அந்த ஒரு இதை பட்ட ஒருத்தன் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காரு. பட் அந்த ரிச்சுவலிசம், கன்சர்வேட்டிசம், அதாவது 5 தடவை தொழுகினா போதும், மெக்காவுக்கு போயிட்டு வந்தால் போதும் அப்படின்றது இல்லை. அதே மாதிரி இந்த வெல்த், மெட்டீரியலிசம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தவறு, மூட நம்பிக்கைகள் தவறுன்னு எல்லா ரிலீஜனுக்குலேயும் எல்லா காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான ரிபல்ஸ் இருந்திருக்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஹிந்துயிசமாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், ஒரு இஸ்லாமாக இருக்கட்டும், there have been always currents and counter currents which has tried to go against what is wrong, what goes against human rights. எல்லா ரிலீஜன்லேயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் இருக்கும், அது யூனிஃபார்மாக இருக்கும். எல்லா ரிலீஜன்லையும் பார்த்தீங்கன்னா நீ பெரிய ஆள் நினைக்காத, நீ ஒன்றுமே இல்லை, இந்த ஹியூமிலிட்டி, you may be so egoistic and think yourself as so big but you are nothing in front of God என்ற பாயிண்ட்டு எந்த ரிலீஜனில் போகலானும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ சிக்கிசம் வந்து நம்ம அவங்க இப்போ இந்தியாவில் வந்து இப்போ இந்த டெரரிசம் அந்த விஷயம்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வாஸ் கில்டு பிகாஸ் ஷி வாஸ் ஹேவிங் சம் சாஃப்ட் பான் சைட் ஆர் ஐ டோன்ட் நோ வாட், அண்ட் ஷி வாஸ் கில்டு அண்ட் த கில்லர் காட் சப்போர்ட். அப்போ அந்த சீக் வந்து அவன் சோல்ஜர், அவன் நம்ம ஹானரை ப்ரொடெக்ட் பண்ணான், ஒரு உயிரை எடுக்கிறத வந்து ஹானரை ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து எந்த ரிலீஜன்லேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு எதிர் கவுண்டர் கரண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி யூனிவர்சலாக இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவலிசம் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் எல்லா லைஃப்பையும் நம்ம ஒன்றா பார்க்கணுன்ற இது இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் and you intellectually dissect the issues surrounding religion rather than putting your personal biases towards that. ஒரு average person on the street may just go blindly by what he hears or says or sees. But a person who is getting into civil services should have a deeper application of his or her mind on issues around them. அதனால் வந்து நீங்களும் ஒரு ஈஸியாக மேனிப்புலேட்டபிள் நரேட்டிவ்க்கு மாட்டிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நரேட்டிவ்ஸ் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நரேட்டிவ்ஸ் இருக்கும். அந்த நரேட்டிவ்ஸை பிளைண்டாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாதுன்றது தான் எல்லா காலகட்டத்தில் இந்த ஃபிலாசபர்ஸும் ரெவல்யூஷனரிஸும் ரிஃபார்மர்ஸும் எல்லா ரிலீஜன்லேயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது. So I just want to use this slide to drive that point and why I chose the name Jalal the Ethicist. இந்த சேனலில் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா I would have shared some concepts in ethics itself. But over a period of time, I have shifted my focus more to psychology and less on this. But nevertheless, what I have done this channel as a collection of articles from various sources, which can be helpful for ethics, essay and interview, which will trigger various thought process in you, which will also help you to have some case studies and good examples that you could quote appropriately in ethics or essay or interview, right?
So you could join that. Well, let me the reversal எப்படி போறது? Okay. Reverse போதா? Okay. சரி. I'll start with this. இதே மாதிரி நிறைய நடந்திருக்கு. This is not the first time. இது வந்தோடனே கேரளாவில் இப்படி ஒன்று நடந்துச்சு, கர்நாடகாவில் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லி people started talking about it. ஸோ இதை மாதிரி வந்து தனியாக பார்க்கணும் இல்லை ஹனிமூன் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போகிற டைமில் பிளான்டு மர்டர் வித் வித் லவர் ஹெல்ப் ஆர் சம்திங் லைக் தட். திஸ் ஹஸ் ஹேப்பன்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இன்றைக்கி வந்து நிறைய கான்ட்ரவர்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பயங்கரமாக இதை சப்போர்ட் எடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம்ல ஃபெமினிசம் ரொம்ப டேஞ்சரஸானு. இதெல்லாம் ரொம்ப விமனுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஆகும். தே கேனாட் பி ட்ரஸ்டட். Women inherently are devils. They are cunning people. They should not be trusted. அப்படின்ற மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட். இன்னைக்கு வந்து மென்ஸ் ரைட் மூமெண்ட்னு ஒன்று இருக்குது, இந்தியாவில் இருக்குது, வேர்ல்டு அக்ராஸ் இருக்குது. இது வந்து சில இடத்துல வந்து டைவர்ஸ் கேசஸில் ஃபாதர்ஸ்க்கு ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அந்த ஒரு ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து இந்த வெப்பனைசிங் ஆஃப் டவுரி ஆக்ட் அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் திங்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது. இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே மிஸ்யூஸ் நடக்கும். எந்த ஒரு லாவும் மிஸ்யூஸ் பண்ணலாம், இன்க்ளூடிங் டவுரி ஆர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இட் ஹேஸ் பீன் மிஸ்யூஸ்ட், இட் வுட் பி மிஸ்யூஸ்ட். வி கேன் ஒன்லி மேனேஜ் இட், வி கேன் ஒன்லி ரெடியூஸ் இட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மெனி டைம்ஸ் வாட் ஐ ஹவ் ஃபெல்ட் இஸ், நம்ம விமன் எம்பவர்மெண்ட் ரொம்ப நாளாக ஃபோக்கஸ் பண்ணி விமன்ஸ் ரைட்ஸுக்கு முக்கியத்துவம். எம்பவர்மெண்ட்னா என்ன? யூ ஃபீல் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் உங்களுக்கு ஒரு சோல்னு ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு சில விருப்ப வெறுப்புகள் இருக்கும். அதை நம்ம செய்யும் போது எந்த செக்ஸோ எந்த ஜெண்டர் நீங்கள் இருக்கீங்களோ அது ஒரு தடையாக ஒரு ஃபேக்டராக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். தட் இஸ் ஒன்லி பாயிண்ட். இட்ஸ் நாட் லைக் நீ 10 ஆள் அடித்தா நானும் 10 ஆள் அடிப்பேன், நீ 100 கிலோ டெட் வெயிட் தூக்குனா நானும். Maybe not. That's not the idea here. The idea is, as a human being, as a personality, whatever I want to do, the gender, including being a man, should not be a barrier. Avladhan. Adu not just being a woman or transgender or man, any gender, it should not become a barrier to what that human wants to do or wants to pursue. Avladhan. ஆனால் இது என்ன ஆயிடுச்சு, ஒரு காலகட்டத்தில் சில பேர் ரெண்டு சைட்லேயுமே ஃபெமினிசம்ன்ற பேரில் சில பேர் வந்து ஒரு மாதிரி க்ரூடாக, ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக, ஷாலோவாக, மேன் வர்சஸ் உமன் அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிக்கிற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விமன்ஸுக்கு ரைட்ஸ் கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அது வந்து த வேர்ல்டு இஸ் அன்ஃபேர் டு மென். எஸ், வேர்ல்டு இஸ் அன்ஃபேர் டு மென். ஜெண்டர் எங்கே ரெஜிடாக இருக்கோ, இட் இஸ் அன்ஃபேர் டு போத் மென் அண்ட் விமன். இஃப் அ மேன் வாண்ட்ஸ் டு குக் அட் ஹோம் அண்ட் பி அ ஹவுஸ் ஹஸ்பண்ட், இட்ஸ் லுக் டவுன் அப்பான். ஓகே, it doesn't want to work. Very happy doing all this work, but it's looked down upon. சரி, அந்த அளவுக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இல்லைனா கூட வீட்டில் வந்து வெங்காயம் வெட்டி கொடுத்தாலே வந்து நீ கொடுத்து வச்சபடின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம். அதை வந்து ஒரு ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் பர்டன் இல்லாத ஒரு விஷயத்த கூட நம்ம ஏதோ பெரிய விஷயமா புகழ்கிறோம். அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ வந்து ரெண்டு ஜெண்டரையும் அஃபெக்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் த ஸ்ட்ரெஸ் தட் மென் டேக் ஆன் பிகாஸ் பீயிங் ஹாவ் டு பி அ breadwinner, primary breadwinner. Even if the woman is employed and you are out of job or you earn less, it's a very stressful for the men. Not because of the fact, it's because of the cultural kind of thing. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு டைமில் வந்து விமென்ஸ் எம்பவர்மெண்ட்டை நம்ம உண்மையாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக மென்ஸ் எம்பவர்மெண்ட்டை சேர்த்து ஆரம்பிச்சிருக்கணும். பட் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, மெனி மென் ஃபீல் த்ரெட்டன்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரோல் சேஞ்ச். சம்டைம்ஸ் இந்த ஆஃபீஸில் வந்து சிங்கம் மாதிரி இருந்து ரிட்டையர் ஆகிற சில ஆளுங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு அவங்க வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துடும். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி சடனாக இப்போ மென்னுக்கு வந்து ஒரு த்ரெட் டு தர் ரோல். முன்னாடி வாட் வாஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் ஹாஸ் டு பி ஏர்ன்டு நவ். இப்போ வாத்தியார் நிலைமை நினச்சி பாருங்களேன். இந்த காலத்தில் வந்து முன்னாடி வாத்தியாருங்க வந்து அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வரும். அது வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட். இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் கொஞ்சமாவது மதிப்பானுங்க. அப்போ அந்த மாதிரி தான் மென்னுடைய ஸ்டேட்டஸும் மாறிடுச்சு. அதான் வந்து டெமோக்ரஸி, ஈக்குவாலிட்டி எல்லாம் பெரிய தொல்லை பிடிச்சது. அது நல்ல ஹியூமன் ரைட்ஸ் யூனிஃபார்மாக எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அது கஷ்டம். ஹியூமன்ஸுக்கு எப்போதும் கஷ்டப்பட பிடிக்காது. நீ அடங்கியிரு, நான் மேலே இருக்கேன், சிம்பிள். அதில் அவங்களுக்குலாம் அது பரவாயில்ல. அது வந்து அப்படி தான் ஒரு ஆர்டர் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். அப்போ ரைட்ஸ் வரணும்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ அது வந்து கஷ்டப்படுறோம் நம்ம.
அப்போ இதனால வந்து இந்த மென்ஸ் ரைட் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து தே ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் த வேர்ல்டு இஸ் அன்ஃபேர் டு மென். அன்ஃபேர் டு மென் இன் அ வே, நாட் த வே தே ப்ரொஜெக்ட், பட் இட் இஸ் அன்ஃபேர் பிகாஸ் ஆஃப் த ஜெண்டர் ரிஜிடிட்டி. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லலை. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து, ஏன்னா அதில் இன்னைக்கு காலையில் கூட சொல்லியிருந்தேன், அந்த பொண்ணுடைய தம்பி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அவர் என்ன சொன்னார், இந்த தங்கச்சி வந்து என்கிட்ட இந்த பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன், இல்லைனா வீட்டை விட்டு ஓட சொல்லியிருப்பேன் அவனோட அப்படின்றதுல வந்து பேரண்ட்ஸே வரல. ஹி வாஸ் டாக்கிங் ஃபார் ஹிம்செல்ஃப். எய்தர் யூ வில் லெட் தம் ரன் அவே அண்ட் மேரி ஆர் ஐ வில் ஹெல்ப் தம் கெட் மேரிட். அப்போனா அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 வால் இருக்குது. அப்போ சம்டைம்ஸ் ஹியூமன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரேஞ்ச். they end up becoming so stupid that they believe that they can get away with murder, and they believe that this is the only way they could continue their love and live a life. அப்போ வந்து ஒரு victim sometimes is forced to become a criminal. In a way she is a victim. I'm not justifying. Many a times even men criminals also are victims in a way. But இந்த மாதிரியான ஒரு angle இருக்கு. There are articles which talks about not justifying it, but trying to understand how this concept of honor, அது பர்டிகுலராக விமன் விஷயத்தில் தான். இப்போ வந்து ஒரு ஜாதியிலேருந்து ஒரு மதத்துலேருந்து இன்னொரு ஒரு விமன் வந்து மேரி பண்ணி போயிடுறாங்கன்னா அது பிரச்சனையாக பார்க்க மாட்டாங்க. பட் அந்த யார் லூஸ் பண்ணுறாங்களோ, வேர் த விமன் கோஸ் ஃப்ரம், then they will look it as some loss. So basically the women as the forebearer of culture, அந்த ஒரு ஓனர்ஷிப் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு when a woman chooses, it's looked down upon. அப்போ இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஜெண்டர் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக யூபிஎஸ்சி இதை வேறு விதத்தில் கேட்டிருக்காங்க. ஏன் பயஸ் இருக்குது, ஏன் செக்ஷுவல் வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி கேள்விகள் ரிப்பீட்டடாக எத்திக்ஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு. இன்டர்வியூவில் கேட்கலாம். மெனி டைம்ஸ் விமன் கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் விமன் ஆல்சோ தே மைட் ஆஸ்க் சம்திங் பேஸ்ட் ஆன் ஜெண்டர். ரொம்ப சம்டைம் பேக் சுப்ரஜான்னு சொல்லிட்டு ஐஆர்எஸில் என்னோடய பழைய ஸ்டூடெண்ட், அவங்க 2010 நினைக்கிறேன், அவங்க ஒரு தடவை இன்டர்வியூவில் கேட்டாங்க, இந்த மாதிரி விமன் எம்பவர்மெண்ட்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் உண்மையாக நடக்குதா, வாழ்க்கையில் வந்து உண்மையாக வந்து இது டிரான்ஸ்லேட் ஆகுதான்னு கேட்டால், சார் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து சாப்பாடு சோத்தை வந்து பிளேட்டில் வச்சு ஃப்ரண்ட்டில் வைக்கலாம் சாப்பிட மாட்டார் சார். பட் ஹிஸ் மதர் இஸ் ஒர்க்கிங் அஸ் அ பிரான்ச் மேனேஜர். ஸோ போத் ஃபாதர் அண்ட் மதர் ஆர் ஒர்க்கிங், and she comes from a so-called upper class or elite or whatever, upper middle class, or it's a kind of what you call educated kind of background, professional dual career family. But there are people who will not even lift the tumbler from the table and put it in the sink or clean it up themselves. அந்த மாதிரி வந்து இருக்குன்னு அவங்க ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க. that was appreciated. டெல்லிங் த ட்ரூத். அவன் சார் அதெல்லாம் பேசுவானா, எங்கள் வீட்டிலே இப்படி தான் சார் இருக்குன்னு அவங்க ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக அதை சொன்னாங்க. அது வந்து நல்ல மார்க்கும் வாங்கினாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவங்க வந்து நல்ல ரேங்க் எடுத்து ஐஆர்எஸ் கிடச்சிது. பட் அதுக்கு மேலே அவங்க இன்னொரு தடவைலாம் இது படிக்க முடியாது சார்னு விட்டு ட்ரையே பண்ணல. அதுக்கப்புறம் ஷி வாஸ் ஆல்சோ கம்ஃபர்டபுள் வித் ஐஆர்எஸ் கைண்ட் ஆஃப் சர்வீஸ். எனிவே, ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் ஜெண்டர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் யூ நீட் டு லுக் அட். இப்போ வந்து இதில் நான் எப்போதுமே இந்த சமுதாயத்தில் பார்க்குற கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு நான் பிலீவர்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஏத்தியிஸ்ட். நான் என்ன பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன் நம்புறவனை. இப்போ என்னடா எப்படா நீ கடவுள் எப்படி இருக்கு நீ சொல்ல முடியும், கொண்டு வந்து காமிக்கிறா, இந்த செவுத்து வழியால் போய் பாரு, எல்லாம் மாயையா, போடா உள்ள போடா அப்படின்னு சொல்லி அவங்கள நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவங்களுடைய உணர்ச்சிகளையும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமே, இது ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது ஏன் இருக்குது, அதுக்கான சில எஃபெக்ட்ஸ், அது உண்மையோ பொய்யோன்றது அடுத்தது. ஒரு எம்பத்தி. இப்போ வெஜிடேரியன்ஸ் நான் வெஜிடேரியன்ஸை கிண்டல் பண்ணுறதோ, இல்லை நான் வெஜிடேரியன்ஸை கிண்டல் பண்ணுறதோ மாதிரி தான் இது. ஓகே, சிக்கன் 65 எடுத்துகிட்டு கோபிடா ஒன்றும் கோபிடா சாப்பிட்டு படுறா, ஒன்றும் ஆக மாட்டா, இது பாவம்லாம் இல்லைடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ திஸ் இஸ் மோர் ஆஃப் லைக் ஹவ் யூ நீட் டு ஜஸ்ட் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த சித்தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் இப்போ வந்திருக்கு, அமீர்கானோட படம். டைம் இருந்தால் போய் பாருங்கள். அதை வந்து நான் ஒரு மாஸ்டர் பீஸ்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஏன்னா நம்ம இந்தியாவில் எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக சொல்லிக் கொடுத்தா தான் சில விஷயங்கள் புரியும். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள்லாம் அதில் கொஞ்சம் ப்ரீச்சியாகவும் எக்ஸ்பிளிசிட்டாகவும் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய நடித்தவங்க எல்லாருமே intellectually challenged people. Actually, maybe 1 or 2 are not having that problem நினைக்கிறேன். But majority of the cast are actually what you used to call as mentally disabled or some cerebral palsy and the problem, the Down syndrome. இந்த மாதிரி இருக்கிற actual actors தான் நடிச்சிருக்கிறாங்க. அந்த என்டையர் மூவியில் பார்த்தீங்கன்னா they are super cool. அந்த எந்த கேரக்டரும்
சென்ட்டியே அடிக்க மாட்டான், ஜாலியாக இருப்பாங்க. தோத்துட்டு சொல்லுவாங்க செகண்ட் பொசிஷனில் ஜெயிச்சிட்டோன்னு வானுங்க. கேம் தோத்துட்டு செகண்ட் பொசிஷனில் ஜெயிச்சிட்டோன்னு குதிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ரொம்ப வயசாக இருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இந்த நார்மல்னு சொல்கிற ஆளுங்க தான் வந்து ஈகோ, டெம்பரமெண்ட்டு, மூட் ஸ்விங்ஸு, டென்ஷனு, ஆங்ஸைட்டி, ஃபோபியா உள்ள எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தில் எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல படமாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு இடத்துல கூட ஒரு சிம்பத்தி, அவன் கூலாக இருக்கான், நமக்கு சிம்பத்தி பாவம் அமீர் கான் மேலே தான் வரும். லூசு பைய மாதிரி இருக்கிறானே இவன் தான் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தோணுமே தவிர அந்த ஐயோ பாவம் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு தோணவே தோணாது. அவங்க ஜாலியாக இருப்பாங்க. அப்போ அதில் ஒரு சர்தார்ஜி ஒருத்தர் சொல்லுவார், அவனுக்கு அவன் நார்மல்னுவார், உனக்கு இது நார்மல்னா அவனுக்கு அது நார்மல், அவ்வளோதான், அதை போட்டு நீ கேள்வி கேட்காத அப்படின்றவார். அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை செய்வோம். ஒரு கலர் பிளைண்ட் ஆளுக்கு ரெட் கலர் தெரியல, க்ரீன் கலர் தெரியல, அதான் அவன் நார்மல், அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல, ஏன்னா கலர் பிளைண்ட், ஏன் ரிசப்டார்ஸ் அப்படி இருக்குது. அப்போ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த எம்பத்தி பண்ணணும். வை the other person is like this, what could be the logic, and respect that. A believer should respect a non-believer, and non-believer should respect the believers. Similarly applies to vegetarian or non-vegetarian, vegan or otherwise whatever. But அந்த இது மிஸ் ஆகுது. இப்போ என்னன்னா ஃபேன் பாய்ஸ் மாதிரி நீங்கள் விஜயோட ஃபேனாக இருந்தால் நீங்கள் தலையை திட்டி தான் ஆகணும், அப்படி தான் பண்ணணும், அவரை வந்து ஒத்துக்க முடியாது. அவரை ஃபேனாக இருந்தீங்கன்னா இவரை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கும். யூ ஹாவ் யுவர் என்ஜாய்மெண்ட், தெர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட். பட் இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு இருக்குது. ஓகே, ஸோ இது ரொம்ப பழைய ஆடு, வீடியோ வேறு போகுது, கேஸ் எதாவது போடாமல் இருந்தால் சந்தோஷம். அப்போ ஏன்னா உடனே இப்போ என்ன ஜானகி விஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் வந்து ஜானகி பேர் எப்படி வச்சிங்க, ஒரு விக்டிமுக்கு ஜானகி பேர் எப்படி வைக்கலாம், கடவுள் பேர் எப்படி வைக்கலாம்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி உலகத்தில் அவ்வளோ ஷார்ட் சைட்டடாக அவ்வளோ இதாக இருக்கிறோம். கேரளா ஹைகோர்ட்டில் கேட்டான், நீ ராம் லக்கன் அந்த மாதிரி படம்லாம் வந்திருக்கு, அது சீதா ஒரு கீதா படம் வந்திருக்கு, இது இப்போல்லாம் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு, இது என்ன, அது ஒரு கேரக்டரோட பேர், நம்ம பல பேரோட கேரக்டர் வந்து கடவுளுடைய பேர் தான் இருக்கும். கார்த்திக்கு, விநாயகர் மூர்த்தினா அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம கடவுளை அவமதிக்கிறதுக்காக இல்லைல்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது in those days this campaign was used to address domestic abuse to portray that basically அவங்களை குத்துறாங்க, கான்சென்ஸை ப்ரிக் பண்ணுறாங்க. நீ வந்து காடஸ்ன்ற கடவுள்ன்ற, பட் வந்து விமனை வந்து எப்படி இல்ட்ரீட் பண்ணுறன்றத அவன் ஒரு கொஞ்சம் கிராஃபிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பேசிக்கலி தட் இஸ் ட்ரபிளிங் யுவர் கான்சைன்ஸ். ஒன்ஸ் யுவர் கான்சைன்ஸ் இஸ், நமக்கு வந்து எத்திக்ஸில் சிலபஸில் கான்சைன்ஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது, as a source of guidance, ethical guidance. So அந்த ஒரு கான்செப்ட் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்காக இதை போட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு டேப் ரூட் இண்டியான்னு சொல்லி ஒரு சேவ் அவர் சிஸ்டர்ஸ் கேம்பெயினில் இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜெண்டர் இஷ்யூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ ஹியர் இஸ் கோ இன் த ரிவர். ஸோ இது ஒரு கேஸ் ஸ்டடி, ஆக்சுவல் கேஸ் ஸ்டடி. அந்த கேஸ் எடுத்தோடனே நான் உங்களுக்கு ஆக்சுவல் கொஸ்டின்ஸும் இதுவும் வச்சுட்டே நம்ம தியரிக்கு போயிடுவோம். சம்டைம்ஸ் பாலிடெக்னிக் கிளாஸில் வந்து தியரி ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டான், ஃபஸ்ட்டு அவன். அதனால தான் என்ஜினியர்ஸை விட பாலிடெக்னிக் படிக்கிறவன் பெட்டராக கூட இருப்பான் சில சமயம். இல்லை, ஒரு என்ஜினை ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்ணுறது அவன் பெட்டராக பண்ணுவான். இவன் என்னென்னமோ தியரிலாம் வெக்டார், டார்க்கு, ஊன்னு எல்லாம் படிச்சுட்டு வந்து கடைசியாக தத்தக்கா பொத்தக்கான்னு முழிப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறது நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னா, அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க, உங்கள் பாஸ் ரொம்ப நல்ல டைப்பு, நல்ல திறமையானவர், அவர் உங்களுக்கு நல்ல ஒரு மென்டராக இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு, பிகாஸ் ஆஃப் பெண்டிங் ஒர்க்கு, நீங்கள் ஃபைல்லாம் கொண்டு வாங்க, உட்காந்து நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணி நான் சைன் பண்ணி அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு. வீட்டுக்கு போகிறீங்க, அப்போ ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ அழுகிற மாதிரி இருக்குது, ஏதோ யாரோ சண்டை போடுற மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க்கெல்லாம் முடிச்சு அனுப்பிச்சிடுறாரு. திருப்பி ஆஃபீஸ்க்கு வந்தோன்னா கொலீக்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து அவர் வந்து ஒரு அப்யூசரு, பயங்கரமான வயலண்ட் ஆனாலும் இங்கே வந்து நல்ல ஒரு மாதிரி இருப்பார், வீட்டில் வந்து அந்த பாவம் ஒய்ஃப் வந்து ரொம்ப சிம்பிளான ஒருத்தவங்க, அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேள்வி. அப்போ இது வந்து ஒரு இக்கட்டான நிலை. ஏன்னா வந்து இது உங்கள் ரோல்குள்ளே கூட வரல. ஆனால் ஆஸ் அ சிட்டிசன் இன்றைக்கி வந்து ஒரு லா இருக்குது, என்னது, டொமஸ்டிக் அபியூஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அந்த ஆக்ட்டுக்கு ஒன்று இருக்குது. அதை வந்து யார் வேணால் ரிப்போர்ட் பண்ணலாம், இன்க்ளூடிங் த விக்டிம். பட் விக்டிமோடைய இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு விக்டிம் சொல்லிட்டா நீங்கள் வந்து மாட்டிப்பீங்கன்னா என்ன, வேஸ்ட்டாக போயிடும். பட் இந்த மாதிரி இருக்கும்போதே என்ன பண்ணலாம், என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படின்றதான் இந்த கொஸ்டின். ஸோ வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து கொஸ்டினில் வந்து நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து கேஸ் ஸ்டடி செக்ஷன் பி. ஸோ செக்ஷன் பி கேஸ் ஸ்டடியில் வந்து எக்ஸ்கியூஸ் மீ,
அதில் என்ன இஷ்யூ அதை ஒரு சின்ன க்ரக்ஸாக எழுதுங்க. யார் யார் இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு எழுதுங்க. என்ன எத்திக்கல் டயலமா இருக்குது அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் வந்து சாய்ஸஸ், அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின் வந்து ரொம்ப ஜென்ரலாக கேட்டிருந்தான்னா இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏபிசிடி அதுலேயே வாட் இஸ் த கோர் இஷ்யூ, ஹூ ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், சில சமயம் அப்படி கேட்டுருவாங்க. அது கொஸ்டினுக்கு ஏற்றாப்புல அதை பண்ணுங்கள். பட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளால் எழுத முடியும். அப்போ என்னென்னலாம் பண்ணலாம்? ஒன்று வந்து நான் இதை விட்டுறலாம், எனக்கு என்ன வம்பு, அது கேட்டேன் அவர் ஒன்றும் இல்லைன்ட்டார் அப்படின்னு விட்டுறலாம். இன்னொன்று வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி சஸ்பெக்டட் இது அப்படின்னு சொல்லி. இன்னொன்று வந்து நம்ம அந்த விக்டிமை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சு அவங்கக்கிட்டேருந்து இன்னும் கூட, ஏன்னா இது வந்து ஹியர்சேயை விட நம்ம அதை பெட்டராக பண்ண முடியறதுக்கு ஒரு நம்ம விமன் எம்ப்ளாயிஸ் ஸ்டாஃப் கூட இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு போய் பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இல்லை உங்கள் பாஸ்கிட்டே, சார் நீங்கள் அன்றைக்கி இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு இதில் மாதிரி பேசுகிறாங்க சார், உங்கள் கேரியருக்கு இது நல்லதில்லை, நாளைக்கு ஏதாவது சொல்லிட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை, இது வந்து ஒரு அதுவும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்க, இது ஒரு நாளைக்கு கிரிமினல் கேஸ் ஆகிடும் சார், இந்த ரிஸ்க் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட ஆஸ் அ வெல்விஷர், நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப நல்ல மென்டராக இருக்கீங்க, என்னால் இதை இப்படியே விட்டுற முடியல அப்படின்னு அவர்கிட்டயே நீங்கள் பார்த்து ஃபேஸ் பண்ணலாம். இல்லை அவருக்கு வந்து ஆஃபர் ஆஃப் ஹெல்பிங் ஆஃப் கவுன்சிலிங் த்ரூ சம் ஸ்பெஷல் மேரேஜ் கவுன்சிலர்ஸ் அந்த இது ஆஃபர் பண்ணலாம், சம்திங் லைக் தட். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் இதுக்கெல்லாம் கான்சிக்வன்சஸ் இருக்குது. இதில் பாசிபிள்னா இந்த மாதிரி கன்ஃபரண்ட் பண்ணால் உங்கள் மேலே அவருக்கு கோபம் திரும்பலாம், உங்களுக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாதிக்கப்படலாம், இல்லை இது வந்து காசிப்பாக கூட இருக்கலாம். அது வந்து சும்மா யாரோ, ஏன்னா நம்ம ஒரு கதை விட்டோன்னா அதுக்கப்புறம் அது வளர்ந்து பெருசாக மரமாயிடும். அதனால கடைசியாக பார்த்தா அது அந்தளவுக்கு இருக்கணும்னு கிடையாது. நான் வந்து இந்த குவிட் பண்ணி வந்த இனிஷியல் டைமில் இங்கே இந்த டோர் அகாடமின்னு வச்சுருந்த டைமில் அவன் எனக்கே கதை சொல்லுவாங்க, அருண் சார் வந்து ப்ளூ டாட்டில் சேர போகிறாராம் சிங்கப்பூரில், அது வந்து ப்ரீஃப் டைமில் தான் இங்கே சென்னையில் இருக்கார், அப்படியா நல்லா இருக்கே கதை. அப்போ இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இட் வில் கீப் கம்மிங். அப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு காசிப்ஸாக கூட அது இருக்கலாம். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இந்த விஷயத்தில். அப்போ தீஸ் ஆர் த பாசிபிள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இதுலேருந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூபிஎஸ்சி வந்து உங்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒரு மேனேஜர், நல்ல ஒரு மேனேஜர் இருக்கிறாரான்றது தான் பார்க்குறாங்க. அதை வந்து ஒரு எஜுகேஷ்னல் ஃபார்மேட்டில், எக்ஸாம் ஃபார்மேட்டில் வச்சு உங்களை யாருக்கு வந்து பெட்டராக இருக்குது, அவங்களுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்து, வேர்ட் லிமிட் கொடுத்து, சர்ப்ரைஸாக ஒரு கொஷனை கேட்டு, இன்ஃபைனைட்டாக ஒரு சிலபஸ், பார்டர்லெஸ் சிலபஸை கொடுத்து, அந்த ப்ரெஷர் 1.5 இயர்ஸ் தாக்கு பிடிக்க முடியுதா, அவங்களால அதை ஃபோக்கஸ்டாக கரெக்டாக சிம்பிளாக யோசிச்சு தெளிவாக அதை கம்யூனிகேட் பண்ண முடியுதா, அப்படின்னா அவங்களுக்கு அந்த மேனேஜரல் அபிலிட்டி இருக்குது, இவ்வளோ விஷயத்தை அவங்களால ஹோல்ட் பண்ண முடியுது, அதை ப்ராசஸ் பண்ண முடியுது, அதை வெளிப்படுத்த முடியுது, அதுதான் அவங்க செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபிலாசபர்ஸோ அல்ட்ரா ஜீனியஸோ கிரியேட்டிவ் எக்ஸ்பர்ட்ஸோ தேவை கிடையாது, அவங்களுக்கு மேனேஜர்ஸ் தான் தேவை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்போது நீங்கள் அணுகிறது வந்து அது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமாகவும் அதோடைய ப்ராக்டிக்கல் கான்சிக்வன்சஸும் தான். அதில் எத்திக்ஸ் வந்துடும். ஆனால் நீங்கள் அதை எத்திக்ஸாக மாத்திரேன்னு பிடிவாதம் பிடிச்சி சாக்ரட்டியன் வியூ, காண்டியன் வியூ, டீலியாலஜிக்கல் வியூ, டியாண்டாலஜிக்கல் வியூன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை விட இதை எப்படி எத்திக்கல் ஜார்கன்னா மாற்றலாம், இதை எப்படி எத்திக்கல் ஃப்ரேம்வொர்க்குள்ளே திணிக்கலாம் அப்படின்றது தான் மைண்ட் ஓடும். அப்போ என்ன ஆகி போய்டும்னா, படிக்கிறவனுக்கு இவன் என்ன தான் சொல்ல வரான் அப்படின்னு அவன் தலையை பிச்சுக்குப்பான். அதனால் வந்து எளிமையாக சிம்பிளாக என்ன அந்த கேள்வி கேட்குதோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, ஜார்கனைஸ் பண்ணாதீங்க. அதுதான் இதில் நான் சொல்ல வர்றது. வெல், இது வந்து இந்த கதை தெரியும் இல்லையா உங்களுக்கு? என்ன கதை இது? நான் எதுவும் எழுதலையே. என்ன கதை இது? இந்த படத்தை பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? தெரியுதா? அவர் மாலை போட்டிருக்கிறது வந்து கட்டை விரல், மனுஷ கட்டை விரல் தான் அவர் மாலையாக போட்டுக்கிட்டு துரத்திக்கிட்டு வராரு. கதை கேட்டிருக்கீங்களா? இதான் இந்த இன்னைக்கு வந்து இருக்கிற நம்ம வந்து காமிக்ஸும் படிக்கிறது இல்லை, எதுவும் படிக்கிறது இல்லை, அதனால் அப்படி ஆகி போயிட்டோம். அப்போ இந்த அங்குலி மாலான்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அப்போ வந்து இது அவர் வந்து சின்ன வயசில் ஒரு இடத்துல இந்த மாதிரி குரு கிட்ட பாடம் படிக்க போகும்போது நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்போ சுற்றி கத்தி இருந்தவங்கலாம் வந்து என்னத்தையோ சொல்லாத பொல்லாத போய் போட்டு விட்டுட்டு இவரை வந்து தப்பான ஸ்டூடெண்ட், இவர் சரியில்லைன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. குரு ஏதோ ஒரு இதில் நம்பி நீ இனிமேல் வராதேங்க அப்படின்ட்டார். இவன் வந்து குரு அப்படிலாம் கிடையாது, நான் இங்கே உங்களை விட்டால் எனக்கு வழி இல்லை, என்ன நீங்கள் சேர்த்துக்கணும். சரி அப்படின்னா ஒரு 1000 மனுஷ விரலை கொண்டு வா, நான் உன்னை சேர்த்துக்கிறேன்னு சும்மா சொல்லி விட்டது.
எவன் கொண்டு வர போகிறான், எப்படி கொண்டு வர முடியும்? ஆனால் இதை ரொம்ப இவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பல வருஷங்களாக காடில் ஒளிஞ்சு இவனை பார்த்தாலே பயந்து விடுவாங்க. நிறைய பேரை கொன்று இருக்கான், இந்த விரலை கட் பண்ணி எடுத்துருக்கிறான், ஒரு பெரிய அரக்கன் மாதிரி ஆயிட்டான் அவன். அப்போ ஒரு நாள் புத்தன் கிட்ட வந்து இவங்க அம்மா என் பையன் இப்படி ஆயிட்டான், அவனை ஏதாவது காப்பாற்றுங்கன்னு ஒரு தடவை சொல்லுவாங்க. ஒரு தடவை புத்தனையே அவன் அதை நீ தாண்டா 1000th தம்பு அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு போகும்போது ரொம்ப நேரம் துரத்துவார். புத்தா மெதுவாக நடந்து போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும், இவன் ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் புத்தா பிடிக்கவே முடியாது, அப்படியே டைம் லூப்பில் மாட்டின மாதிரி இவன் ஓடிக்கிட்டே இருப்பான். அப்புறம் கடைசியாக யோ நில்லையா அப்படின்னா, நான் இங்கே தாண்டா இருக்கேன், நீ தாண்டா ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னுவார். அப்போ அந்த மாதிரி நிறைய டைம் நம்ம வந்து ஒரு தவறான டைரெக்ஷனில் ஒரு தவறான இலக்கை நோக்கி போகும்போது நம்ம டயர்ட் ஆகிடுவோம், ஓடிக்கிட்டே இருப்போம், திருப்தியும் அடையாது, பசியும் ஆறாது, நிம்மதியும் இருக்காது அப்படின்ற ஒரு என்லைட்டன்மெண்ட். அப்போ அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து அவருக்கு அந்த என்லைட்டன்மெண்ட் வந்துச்சு. அவரும் ஒரு புத்த பிக்ஷுவாக மாறிட்டார். அண்ட் ஹீ சாட் சீக்கிங் ஃபர்கிவ்னஸ் டு ஆல் திஸ் விக்டிம்ஸ். நிறைய பேர் ஒத்துக்கலை, அவனை காரி துப்புனாங்க, துரத்தி விட்டாங்க. ஸோ பட் that's what happened. What I'm trying to say is this quote, this story can be connected to ஜென்ரலாகவே ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் புக்கை கூட படிக்கணும்னு இல்லை, மாரல் ஸ்டோரிஸ், சென் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதை மாதிரி உண்மையாகவே கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணி மைண்ட் அப்ளை பண்ணி இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்ராப்ரியேட்டாக நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன லெவலுக்கு நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்குலிமாலா வந்து எப்படி அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சாரோ, இல்லை அவருக்கு வந்து என்னைக்கு அந்த இன்டர்னல் சாந்தி வந்துச்சோ அன்னைக்கு தான் எல்லாமே அவருக்கு ஒரு அமைதி கிடச்சிது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இங்கே சொன்னால் போதும். ஏன் நான் அது சொல்கிறேன்னா, இது ஒரு எக்ஸாமோட கனெக்ட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவல் கொஸ்டின். We can never obtain peace in the outer world until and unless we obtain peace within ourselves. தலை லாமாவோட ஒரு கோட். உங்களுக்கு வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலாசபர்ஸ், திங்கர்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. யூஸ்வலாக அதை வந்து எப்படி கவர் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கோட்ஸ் வச்சு கவர் பண்ணிவிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி கோட்ஸ் கேட்கும்போது நம்ம அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னும் போது அதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க, அந்த கோட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், லிட்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதை வந்து ஒரு கண்டெம்பரரி எக்ஸாம்பிள் கொடுங்க, அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், தலைலாமா இந்த கான்டெக்ஸ்ட்டில் சொல்லியிருப்பார் அப்படின்றத. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கவுண்டர் வியூ பாயிண்ட் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு பேரில் வந்து வெளியே ஏன் பிரச்சனைகள் போர் நடக்குது, அது இன்னர் பீஸ் இல்லை, அதனாலன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துருப்பேன். இல்லை, யுக்ரைனும் ரஷ்யா அடிச்சு அது உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு அங்கே போய் மீடியேஷன் பண்ணணும், இல்லைன்னா முயற்சி பண்ணணும், அடிச்சுக்கிட்டோம் சாவட்டும். அது அந்த மாதிரி நம்மளுடைய கோழைத்தனத்துக்கு ஒரு கவர் ஆகிடக்கூடாது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ். காந்தியோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது, இட்ஸ் பெட்டர் டு பி வயலண்ட் தேன் பி அ கவார்ட்லி பர்சன் இன் த நேம் ஆஃப் நான் வயலன்ஸ். நான் வயலன்ஸ் ஏன்னா நான் வந்து அஹிம்சைன்னு சொல்லி எனக்கு பயம், அடிதடி, அதனால் வந்து நான் நான் வயலன்ஸ் அஹிம்சான்னு சொல்லிட்டு இருப்பேன். அதை விட அது கேவலம்டா, நீ போய் சண்டை போட்டு சாவு அப்படின்ட்டாரு. அப்போ அந்த மாதிரி இப்படி ஒரு கோட் வந்துச்சுன்னா அதோடைய கவுண்டர் பாயிண்ட்டு, அதோடைய எக்ஸாம்பிள், இதே மாதிரி இன்னொரு கோட் கூட கொண்டு வரலாம். விவேகானந்தா அப்படி சொன்னார், இதே மாதிரி ஐடியா வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை இந்த மதத்தில் இந்த கான்செப்ட் இருக்குது அப்படின்ற விதத்தில் பல விதத்தில் நம்ம இதை வந்து நம்ம என்ன சொல்லுது, யூ குட் ஃபேட்டன் இட் பை யூஸிங். ஏன்னா ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நமக்கு சம்டைம்ஸ் இப்போ அதுதான் இப்போ ஒரு இதை மனப்பாடம் பண்ணி எழுதுனா ஈஸியாக மனப்பாடம் பண்ணி எழுதிடுவோம். இந்த மாதிரி ஒரு அப்ட்ராக்டான கான்செப்டை கொடுத்து 200 வார்த்தை 1000 வார்த்தை எழுதுனா மொழி பிதுங்கிடும். என்ன பண்ணுறது, எங்கேருந்து எடுக்கிறது, எப்படி சேர்த்து வார்த்தையை நம்ம கோத்து ஒரு பேராகிராஃப் எழுதுறதுன்றது கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. அதனால தான் இந்த மாதிரியான எக்ஸ்போஷர் வில் ஆல்வேஸ் பி ஆஃப் ஹெல்ப். அதே மாதிரி சுற்றி கித்தி நடக்கிற விஷயங்கள் நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோ எத்திக்கல் கேஸ் ஸ்டடீஸ். இப்போ இன்றைக்கி மதியானம் கூட நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட அந்த போயிங் வடோடரா ஃப்ளைட் கிராஷோட ரிப்போர்ட் வரப்போகுது. பட்டு அந்த போகிற போக்கையும் அது அவங்க இனிஷியலாக சொல்கிற விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்களோ இதை. ஏன்னா ஹியூமன் எரர்னால் பைலட்ஸ் வந்து இல்லைங்க அது ஹியூமன் எரர் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அது ஈஸி இன்சூரன்ஸுக்கும் ஈஸி, ஃப்ளைட் கம்பெனிக்கும் பிரச்சனை கிடையாது, பிஸ்னஸ் பாதிக்கப்படாது. போனவன் போயிட்டான் சார், 1 கோடி கொடுத்தாச்சு சார் அவங்க ஃபேமிலிக்கு, இப்போ நான் எங்களை போட்டு போத்துட்டிங்கன்னா இது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவனும் எத்திக்கலாக சொல்லுவான். சரி எத்திக்கலாக போயிங் வந்து மூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை இந்த எங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் 3-4 ஃபேக்ட்ரியை மூடணும், அவ்வளோ எம்ப்ளாயிஸோட ஃபேமிலிஸ் இருக்குது, அவங்களுடைய உயிரோடு இருக்கவங்கள ஃபேமிலி நம்ம பார்க்க வேணாமா, இப்படியெல்லாம் வந்து அதில் பல ஆங்கிள் இருக்குது. பட் இது ஒரு கேஸ் ஸ்டடி, இப்படி ஒரு எத்திக்கல் டயலமா. இப்போ போயிங்லேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ எம் நாட் சேயிங் தட் திஸ் இஸ் த ட்ரூத். இப்படி இருந்துருச்சுன்னா
And hypothetically, if a company is bribing people to give a favorable report or hide something, which is like this, then it's going to have ethical implications. And this might embolden them. அப்போ அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்ன இருக்கும், அதே பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்கும், அது என்ன இருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆலோசிச்சு பார்க்கணும் எப்போதுமே. ஸோ you try to always have these kind of case studies, examples, quotes, stories, so that you could use it appropriately wherever it is required. Okay? Moving on to, so this is non-refoulement ன்னு சொல்லி யூஎன்ல ஒரு சார்ட்டரில் ஒரு பிரின்சிபல் இது. பேசிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அகதி அவன் இருக்கிற இடத்துல அவன் அகதி ஆயிடுறான். ஏன்னா அங்கே வந்து பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸோ இல்லை பிரச்சனைகள் இருக்குது, அவங்க ஜாதியோ மதமோ ரேஸோ ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவங்க அங்கே உயிரை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து ஓடி போய் இன்னொரு இடத்துக்கு தஞ்சம் புகுறாங்க. அப்போ அந்த மாதிரி வரும்போது அவங்கள வந்து திருப்பி அதே நாட்டுக்கு அந்த இடத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு ஹியூமனிடேரியன் பிரின்சிபிள். ஏன்னா அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே ஓடி வந்தான். அப்போ அவனை வந்து கதவை நம்ம லாக் பண்ணி நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு. பட் இதில் பல கண்ட்ரீஸ் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க, பல காரணங்களுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியா கவர்மெண்ட்டும் இவன் பேர் சொல்லனா கூட ஓப்பன் டெமோக்ராட்டிக் சொசைட்டிஸ் இது மாதிரி பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் வந்து இப்போ இந்த ரோஹிங்கியாஸ் வந்து போட்டில் வந்தவங்கள போட்டை லேண்ட் பண்ணாமல் விடுறதோ, இல்லை துரத்தி பயமுறுத்தி ஃபயர் இன் தி ஏர் பண்ணி அவங்கள அந்த பக்கம் விரட்டுறதோ, இல்லைனா இங்கே இருக்கிறவங்கள பிடிச்சி கொண்டு போய் திருப்பி அங்கே விடுறதோ, இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நடக்குது, எல்லா இடத்துலையுமே இது நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது ட்ரம்ப் இதில் ரொம்ப அக்ரெசிவாக வேறு இருக்கிறார் இப்போ. ஸோ இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் இந்த பிரின்சிபிள் எவ்வளோ கரெக்டு, பர்டிகுலராக என்ன கேட்குறான், ஓப்பன் டெமோக்ராட்டிக் சொசைட்டிஸ் இதை பண்ணும்போது அதோடைய ராமிஃபிகேஷன்ஸ் என்ன, எத்திக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு கேட்குறான். அப்போ இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு கொஷினை நான் எக்ஸாம்பிளாக பயன்படுத்தி இந்த ஒரு பாயிண்ட்டையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பேப்பர் மட்டும் கிடையாது, இன்டர்வியூ ஆகட்டும், எஸ்ஏ ஆகட்டும், எந்த ஒரு ஏரியாலையும் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தவறு இல்லை. இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஆமாஞ்சாமி போடுறது தான் எடுக்கணும்னா உங்களுக்கு யூபிஎஸ்சின்னு ஒரு பாடியை வச்சு ஒரு 1.5 வருஷம் 3 ஸ்டேஜ் எக்ஸாம் வச்சு இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி கரெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து நம்ம டைரெக்டாக பார்ட்டிலேருந்து ரெக்ரூட் பண்ணிக்கலாம். அதனால் அது இல்லை. இது வந்து உண்மையாக சீரியஸான மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு. சும்மா வந்து எஸ் சார் ரைட் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனை போட்டால் நம்ம தலையில் நம்மளே மண்ணை போட்டுக்கிற மாதிரி. அதனால் வந்து இந்த சீரியஸ்னஸ் எந்த ஒரு வேலையும் இப்போ மகாகும்பம் நடத்தணும்னா அதுக்கு திறமையான இருக்கவங்க தான் அதை வந்து மேனேஜ் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். நீ வந்து நம்ம பார்ட்டிக்காரன் நம்ம ஐடியாலஜி இருக்கிறவன்னு போட்டால் அது சரி வராது. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். நோபடி இஸ் மோர் ஸ்மார்ட்டர் தேன் தி பொலிட்டிஷியன்ஸ். அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் பயப்படாதீங்க, தயங்காதீங்க. ஆனால் இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் பயசஸ், பர்சனல் எமோஷன்ஸ் அதை உள்ளே போடக்கூடாது. ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு விஷயத்தை உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியுதா, டிபேட் பண்ண முடியுதா, அது மோடியை பற்றியும் நீங்கள் பேசலாம், ராகுல் பற்றியும் பேசலாம், அப்ராப்ரியேட்டாக இருந்துச்சுன்னா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நேம் எடுத்து பேசலாம், எந்த கண்ட்ரியும் நேம் எடுத்து பேசலாம், தைரியமாக பேசலாம். பட் ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் எ இன்டெலெக்சுவல் அனலிட்டிக்கல் work. So that is what you have to look at. So don't hide, lie, be diplomatic, be polite, logically present your answers. That is more important. இது சொல்கிறது வந்து ஈஸி, நீங்கள் நம்புறது கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரில் நம்ம இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்பையும் யூபிஎஸ்சி இஸ் அ ஃபேர் ஆர்கனைசேஷன். யூ ஒன்ட் பி பனிஷ்ட் ஃபார் திஸ் ஆர் தட். அண்ட் இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ ஆர் supporting this or that, as long as you have a clear opinion. And why do you have that opinion? If it's logical and if you are able to be open to understanding and appreciating the other side of you and still hold on to your view, why அப்படின்றத நம்ம கிளியராக பண்ணிட்டோம்னா it's good enough. So going back to that question, அதுக்கு முன்னாடி ஒரு அகெயின் முடிஞ்ச அளவு புக்ஸ் படிங்க. அதை ஒரு செயற்கையாக பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா சில பேர் நம்மலாம் என்ன பண்ணுவோன்னா, இந்த அப்ளிகேஷன் போடும்போது தான் ஹாபியை பற்றியே யோசிப்போம். ஹாபியே வந்து அந்த ஹாபி காலம் ஃபில் பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். அப்போ பெட்டர் லேட் தேன் நெவர். பட் அது ஜென்யூனாக இருக்குது, அது ஜென்யூனாக இருங்க. ஏன்னா இப்போல்லாம் கூட எதை போட்டாலும் நான் ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆங்கிள், வாக்கிங் போனால் நான் வந்து அப்படியே மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அப்படியே நடந்து அப்படியே யோசித்து, ஐயோ வாக்கிங் போனேன்னு சொல்லு, அவ்வளோதான். அதனால் வந்து கீப் இட், உங்கள் ஹாபி தான். அது ஏன் சோஷியல் சர்வீஸ் ஆங்கிள் இருக்கணும் அதுக்கு? எனக்கு ஹாபினாலே எனக்கு பிடிக்குது. இங்கிலீஷ் பாட்டு கேட்பேன்னு சொன்னால் என்ன ஆன்டி நேஷனல் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு அப்படியெல்லாம் வந்து ஓவராக யோசிக்காதீங்க. ஸோ do have genuine hobbies,
அண்ட் சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யூ குட் லேர்ன் அ லாட், டூ அ லாட், பிக்கப் லாட் ஆஃப் திங்ஸ் ஹியர். நிறைய இந்த மாதிரி கிளப்ஸ் இருக்குது, ரீடிங் கிளப்ஸ் இருக்குது, ஆர்னித்தாலஜி கிளப் இருக்குது, வாக்கிங் கிளப்ஸ், ஹிஸ்டாரிக்கல் வாக் கிளப்ஸ் இருக்குது. காசு செலவு பண்ணாமல் அந்த காலையில் எந்திரிச்சு அந்த இடத்துல போய் நிற்கணும், அவ்வளோதான். ரன்னிங் கிளப்ஸ் இருக்குது, சைக்கிளிங் கிளப்ஸ் இருக்குது. ஸோ மெனி திங்ஸ் டு பிக்கப். ஸோ டோன்ட் ஷட் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் லைஃப். Then that will show in your answer papers. Very dry, shallow, bookish, who has never seen life, unfit for career. இந்த மாதிரி மார்க்கெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா போய் டார்ச்சர் பண்ணுறது எல்லாரையும், சிஸ்டத்தையே வந்து குழப்பி விட்டுறது. எவன்டா இவன் சாமி அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து இருப்போம். எப்படா மார்க்கெலாம் வாங்கி உள்ளே வந்தான், இவனுக்கு வந்து யார் கூடயும் பேச தெரியல, எப்படி பழகிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, சில ஆஃபீஸர்ஸு. ஆனால் வந்து வெளியே இவர் நல்லவர், அதனால தான் இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்காங்க. பார்த்தா அவன் வந்து கோஆப்ரேட் பண்ண தெரியாது, ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க, நார்சிஸ்டிக்காக இருப்பாங்க. அதனால் நிறைய இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அதனால் நம்ம சும்மா அந்த நியூஸ் பேப்பரில் படிக்கிறத வச்சு மட்டும் நம்பாதீங்க. There are so many undertones to these things, and it's very important to live life, including social media. So you should be knowing what is happening around you. அந்த நீங்கள் அந்த சைக்காலஜி டெமோக்கு இருந்தீங்களா எனக்கு தெரியல. ஸோ அந்த கூமாப்பட்டின்னு ஒரு ஊரை வந்து எங்க இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குவான்னு அவன் வந்து ஏற்றி விட்டான் எல்லாரையும். இது இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவுடைய ஒரு காமெடி அது. ஏன்னா நீங்கள் பார்க்குறது அந்த சீன் தானே, அவன் போய் எங்கே குளிக்க கூட அந்த குளிச்சுட்டு இருக்கிறான். அது வந்து பேசிக்கலி பனிஷபிள் பை லா. பட் அதை நீங்கள் பார்க்குறீங்க, அதை அந்த கிணத்துக்குள்ளே அவன் உள்ளே போகும்போது ஒரு கேமரா வச்சுட்டு உள்ளே போகிறான், வாட்டர் ப்ரூஃப் கேமரா வச்சுட்டு போகிறான். பார்க்கும்போது எப்பா இது சொர்க்கம்டானே நமக்கே நம்பிடுவோம். அப்போ அந்த ஹவு யுவர் ரியாலிட்டி இஸ் பீங் மேனிப்புலேட்டட் அண்ட் ஹவு இட் கேன் கிரியேட் அ ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் they have to shut down. They have to ban tourism or shut down the place. Collector has to issue a statement, and forest department has to issue a statement. அப்போ எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அந்த இது வந்து எனக்கு அப்படியா கோமப்பட்டி அது என்னங்க அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் யூ ஷுட் பி நோயிங் வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. அண்ட் சோஷியல் மீடியா டுடே தட் இஸ் அ ரியாலிட்டி. யூ கேனாட் ஹேட் இட், யூ ஹாவ் டு ரெகுலேட் இட். அப்போ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரியாது, நான் சினிமாலாம் பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா that means half of life you don't know. அது விஜய் படமாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி, ஏன்னா அதுவும் ஒரு ரியாலிட்டி. சும்மா வந்து ஃபைட் சீன்ஸும் சாங்ஸும் அன்கனெக்டட் ஹியூமர் இருக்கிறது, அது என்ஜாய் பண்ணுறாங்க. தட் சர்வ்ஸ் அ ஃபங்க்ஷன். உங்களுக்கு பிடிக்கல, நான் அப்ரிஷியேட் பண்ணுறது வேற. ஆனால் அது ஒரு உண்மை, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதுவும் லைஃப் தான், அதுவும் சொசைட்டியில் ஒரு பாகம் தான் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் ஐஸ் ஓப்பன். அந்த டிசிப்ளின் தான் உங்ககிட்ட இருக்கணும், அதுதான் முக்கியம். சரி, புக்ஸ் படிக்க பாருங்க. இது வந்து யூஎன் ஸ்போக்ஸ் பர்சன், இந்த கேரக்டர் இவங்க வந்து ஒரு தோவா அல் ஜமேல்னு ஒரு கேரக்டர், ஒரு சிரியன் ரெஃப்யூஜி இவங்க. ஐ திங்க் ஷீ வாஸ் ஒன் ஆஃப் த 6 சர்வைவர்ஸ் இன் அ போட் ஆஃப் 500-600 people, illegal migration. As a Syrian refugee, she was trying to reach the shores of Europe, and போட்டு முங்கிடுச்சு. கடைசியாக வந்து யாரோட குழந்தை, 2 குழந்தைங்க, வேறு ஆளுங்களுடைய 2 குழந்தைங்கள கையில் she was having one. அந்த குழந்தைங்களாம் விளையாடுவாங்கல்ல அந்த ஸ்விம்மிங் பூலில் ஏர்ஃபில்டு வருது. இட்ஸ் நாட் ஈவன் அ ப்ராப்பர் லைஃப் சப்போர்ட் திங், பட் அந்த கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அது மாட்டிக்கிட்டு she was holding 2, ஒரு 1.5 வயசு குழந்தையும் ஒரு 4 வயசு குழந்தையும் நினைக்கிறேன். 4 நாள் வந்து ஃபுட்டு தண்ணி இல்லாமல் she was somehow surviving. Maybe the babies gave her that strength. You suddenly feel responsible for 2 lives, and that can keep you alive. அப்போ அந்த மாதிரி இருந்து அப்புறம் ஒரு பாசிங் ஷிப் சேவ் பண்ணி நவ் ஷி ஹஸ் ஃபினிஷ்ட் ஹர் ஹையர் எஜுகேஷன், திங்ஸ் லைக் தட். இந்த மாதிரி சில ஸ்டோரிஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நான் ரீஃபவுல்மெண்ட் பாலிசி சம்மந்தம் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு இமிகிரண்ட்டாக வந்த ஒரு ஆள் வந்து ஒரு டென்மார்க்கில் எம்பி ஆகுறாங்கன்னா அதை நம்ம எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் மெனி எக்ஸாம்பிள்ஸ். அட் எலான் மஸ்க் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்தவர் தான். அப்படி வந்து பல ஸ்காலர்ஷிப்பும் அந்த மாதிரி ஹெல்ப்லாம் நடந்ததுனால தான் இன்றைக்கி வந்து டெஸ்லா இருக்குது அப்படின்றத அவரையே அவருக்கு மேலே திருப்பலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூ ஷுட் பி நோயிங் அபவுட். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணலாம். நம்ம கிளாஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பண்ணலாம். இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஆக்சுவலி நான் அதை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஐம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். வேறு 2 ஸ்டோரிஸ். ஜென்ரலாக வந்து ஸ்டோரிஸ் கூட ரியல் ஸ்டோரிஸ், ஹிஸ்டரியில் இருக்கக்கூடியது, மித்தாலஜியில் இருக்கக்கூடியது, ரிலீஜனில் இருக்கிறது. அதாவது நமக்கு இன்றைக்கி எதுவுமே தெரியாது. ரிலீஜன் தெரியுமா, அதுவும் தெரியாது. சினிமா தெரியுமா, அதுவும் தெரியாது. என்னடா தெரியும் உனக்குன்னா எதுவுமே தெரியும். எல்லாம் அறகுறை கிரிஞ்சு வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்போம்.
கிரிஞ்சு வீடியோனால நமக்கு என்ன பெனிஃபிட் வருது, அது ஒரு ரியாலிட்டி, அது உண்மை. பட் அதுக்கு மேலே வந்து நமக்கு அதில் பெனிஃபிட் ஒரு லெவலுக்கு மேலே. அப்போ சோஷியல் மீடியாவில் அவ்வளோ நிறைய விஷயங்களுக்கு நான் இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணும்போது கிடச்ச ஸ்டோரிஸ். அப்புறம் தான் நான் அதை போய் கூகுள் பண்ணேன், விக்கிபீடியாவில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை பற்றி மூவிஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஸ்டோரிஸ் வந்திருக்கா, நாவல் எழுதியிருக்காங்களா, அதெல்லாம் அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து ஒரு ஜெர்மன் ஃபைட்டர் பைலட் வந்து ஒரு அமெரிக்கன் பாம்பர், அவருக்கு வந்து ஹீ குட் ஹவ் ஃபயர்ட் at them, but அதில் இருக்கிற pilots எல்லாம் he can see it clearly, you know, the pilots are injured, the gunner is injured, somehow the plane is flying, and he just guided them over the German airspace and helped them save their lives. அந்த வார் முடிஞ்ச பிறகு அவங்க ரெண்டு பேருமே were friends for life ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹியூமனிசம், ஹியூமன் ரைட்ஸ், இல்லைன்னா அந்த மாதிரி அதாவது ஒரு இந்த மீனிங்லெஸ்னஸ் ஆஃப் வார்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வரும்போது இதை அப்ராப்ரேட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ இமானுவல் காண்டோடைய வியூ ஆன் வேர்ல்ட் பீஸ் அப்படின்னு எழுதும்போது எப்படி ஸ்டிக்லர் வந்து அந்த அமெரிக்கன் பாம்பரை கொல்லாமல் விட்டாரோ, அதுக்கப்புறம் அவங்க நண்பர்களாக இருந்தாங்களோ, ஹவு மீனிங்லெஸ் இட் would have been if he had killed on that day. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அப்ராப்ரேட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த பர்டாலின்னு சொல்லி, அவர் வந்து ஒரு சைக்கிளிஸ்ட், வெரி ஃபேமஸ் சைக்கிளிஸ்ட், டூர் டி ஃப்ரான்ஸ்லாம் ஜெயிச்ச ஒருத்தர், ஒரு லெஜெண்டு இட்டாலியில். வேர்ல்டு வார் 2 டைமில் இந்த மாதிரி ஜெர்மன் ஆக்குபேஷன் கொஞ்சம் இட்டாலி கீழே இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸஸ் இருந்துச்சு. அதில் நிறைய ப்ரீஸ்ட்ஸ், கிறிஸ்டியன் ப்ரீஸ்ட்ஸ் தான் மெயினாக இருந்தாங்க. அவங்களுக்காக உதவி செய்கிறதுக்காக இவர் வந்து என்ன பண்ணுவார்னா கொரியர் வேலை பார்ப்பார், சீக்ரெட் பாஸ் பண்ணிட்டு இருப்பார். அப்போ இவரை வந்து நிறுத்த மாட்டாங்க, செக்கும் பண்ண மாட்டாங்க. நான் இவர் பெரிய லெஜெண்டரி இது. அப்போ அந்த கவர் யூஸ் பண்ணி இவர் நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு. அப்போ இவரை வந்து ஒரு பெரிய ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்டராக வந்து பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரியான கேஸ் ஸ்டடீஸ், இப்போ நான் அது வெஸ்டர்ன் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறேன், பட் இது இந்த எக்ஸாம்பிள் என்ன வேணா இருக்கலாம், இந்தியன் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கலாம், கண்டெம்பரரி எக்ஸாம்பிள்ஸாக இருக்கலாம். ஸோ யூ ஆர் ஃப்ரீ டு யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இன் திஸ் பேப்பர். அதான் அந்த பேப்பருடைய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த பேப்பரில் ஸ்கோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். Give me a moment. சில விஷயங்கள் பார்க்கணும். பொதுவாக ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் அவாய்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, பல டீச்சர்ஸு பல ஐடியாஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுவாங்க. எதுவுமே தவறு நான் சொல்ல மாட்டேன். அல்டிமேட்லி யூ ஹேவ் டு அப்ளை யுவர் மைண்ட் அண்ட் see what will work for you and select what might be good for you. அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ ஆல்வேஸ் யூஸ் யுவர் மைண்ட் அண்ட் டூ இட். பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க, அதே மாதிரி பிளைண்டாக எல்லாத்தையும் கிரிட்டிக்கலாக இருக்காதீங்க. அப்ளை யுவர் மைண்ட் அண்ட் யூஸ் வாட் எவர் யூ வாண்ட். ஜென்ரலாக சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். The more you read, experience life, your answers will be accordingly glowing with life. இல்லைனா ரொம்ப ட்ரையாக போரிங்காக இருக்கும், மார்க்ஸ் அதுக்கேற்றப்பல குறையும். கியூரியாசிட்டி, வண்டர், ஆவ், கன்சர்ன், எம்பத்தி இதை மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த ஒரு புது இன்சிடென்ட் நடந்தாலும் அதை யோசிச்சு பாருங்கள். அது வந்து ஐயோ இன்னொரு இஷ்யூ வந்துருச்சா, இதை மனப்பாடம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. யூ ட்ரை டு அப்ளை யுவர் மைண்ட். இன்ட்ரோஸ்பெக்ஷன் அண்ட் ரெமினிசன்ஸ் அபவுட் அவர் செல்ஸ். இது இன்டர்வியூலலாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இப்படியே சில சமயம் கேட்பாங்க, நீங்கள் லைஃப்பில் எப்போயாவது வந்து யாரு கூடயா டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணி அதை வின் பண்ணியிருக்கீங்களா, கன்வின்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை சில தவறுகள் பண்ணியிருக்கீங்களா, அதில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம வி cannot cook up information, you need to have something. ஸோ நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி இருக்கும். யூ கோ பேக் டு திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஏன்னா சில பர்சனல் கொஷின்ஸ் எத்திக்ஸில் வரும். வாட் டஸ் ஹாப்பினஸ் மீன் டு யூ? Who is your role model? Or have you ever experienced crisis of conscience? இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பர்சனல் கொஸ்டின்ஸ். அப்போ கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ஷன், அதர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் ஹெல்ப் யூ டெஃபினெட்லி இன் திஸ் பேப்பர். பர்ஸ்பெக்டிவ்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எகெயின் மெயினாக நான் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் ஒரு பாயிண்ட் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எதையும் மெக்கானிக்கலாக செய்யாதீங்கன்னு போட்டிருப்பேன். ஏன்னா அதுதான் ஹியூமன் டெண்டன்சி. எல்லாத்தையுமே கொஞ்சம், ஏன்னா ஒவ்வொருதையும் யோசிக்கணுன்னா அப்ளை பண்ணிட்டே இருக்கணும்ல மைண்டை. மெக்கானிக்கலாக மேக்ஸிமம் பர்ஸ்பெக்டிவ், ஓகே, பொலிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ், எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ், எத்திக்கல் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி மெக்கானிக்கலாக எழுதுறது. ஒரு பாயிண்ட் அப்போ தான் உருவாக்குவான். அது பார்த்தாலே தெரியும், ஃபோர்ஸ்ஃபுல்லி கிரியேட்டட் டு ரைட் திஸ் ஆன்சர். இஸ் நோ ஆர்கானிக் ஃப்ளோ. ஸோ அந்த கொஸ்டினுடைய சோலை பிடிச்சிட்டு அதுக்கு ஏற்றாப்பில் என்ன அப்ராப்ரியேட்டோ அதை கொடுங்க. அந்த மாதிரி எழுதுங்க, மெக்கானிக்கலாக எழுதாதீங்க. பர்ஸ்பெக்டிவ்ஸ் மேக்ஸிமம் பண்ணுங்கள். அதேமாதிரி செக்ஷன் பியில் கூட நான் சொல்லியிருந்தேன், அந்த கேஸ் ஸ்டடீஸில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவேன், நான் கண்டுக்காமல் விட்ருவேன், இல்லை நான் லஞ்சம் வாங்குவேன், அதெல்லாம் கூட ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் அது பண்ண மாட்டேன். ஏன்னா அது பண்ணால் அப்போக்கி எனக்கு பணம் கிடைக்கும், ஆனால் பின்னாடி நான் மாட்டிப்பேன், அது வந்து எத்திக்கலி ராங், இப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதனால் வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டால் தப்பையும் சொல்லுங்கள், குட் பேட் அக்லி எல்லாத்தையும் எழுதிருங்க. ஓகே.
கேஸ் ஸ்டடீஸ் ஜென்ரலாகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட் புக்கே போட்டுக்கோங்க. மாடல்ஸு, கேஸ் ஸ்டடீஸு, எக்ஸாம்பிள்ஸு, ஸ்டோரிஸு, கோட்ஸு, இதுக்கெல்லாம் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது எந்த பேப்பரில் நோட்ஸ் எடுத்தாலும் சைடில் ஒரு காலம் விட்ருங்க. அதுக்கு அப்ராப்ரியேட்டான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோ, கோட்ஸோ, ஸ்டோரிஸோ வந்து அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க சைடில். வேறு எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல கொண்டு போய் எழுதி வச்சுருங்க. ஃபோனில் சேவ் பண்ணிவிட்டு அப்புறமா போய் எழுதி வச்சுக்கோங்க. வெல், ஸோ செக்ஷன் பியில் என்ன தவறு வரும் அப்படின்னா, இப்போ எல்லா கொஷின்லேயுமே இப்போ ஜென்ரலாக யூடியூப்பில் அவ்வளோ அட்வைஸு, சஜஷன், எல்லாத்துக்கும் வே ஃபார்வர்டு எழுதுங்க அப்படின்றவாங்க. அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. அன்லெஸ் அதர்வைஸ் இட் டிமாண்ட்ஸ், the question demands that we don't need to put way forward for everything. Unless the question demands, we don't need to put Indian examples or Indian context or what Indian government does. There is nothing like that. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இப்போ கொஷனுக்கு ஏற்றாப்புல அது இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அது எழுதுங்க. நீங்களாக வந்து நான் தேசபக்தி உள்ளவன் அப்படின்றது காமிக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் அது பண்ணுது இது பண்ணுது கடைசியாக வால் மாதிரி சொருகி விட்டுட்டு இருந்தால் ஒரு செயற்கையான ஒரு இதாக இருக்கும். அந்த கொஷனுக்கு வந்து நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அந்த ஆன்சர். அதனால் வந்து மெக்கானிக்கலாக பண்ணாதீங்க. ஒரு கேஸ் ஸ்டடியில் வந்து இப்போ 2 பேர் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 எம்ப்ளாயீஸ் வந்து தே ஆர் அட் ஈச் அதர்ஸ் த்ரோட் தே ஆர். ஆஸ் அ மேனேஜர் என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் 1 நான் டிசிப்ளினரி கமிட்டி போட்டு 2 பேரையும் கூப்பிட்டு கேட்பேன். அது அப்புறம் டேன்னு சொல்லி 4-5 பேர் போய் சேர்த்து பிடிச்சி இழுத்து, சார் சண்டை போட்டுக்காதீங்க சார், அடிச்சுக்காதீங்க சார், அமைதியா சார், ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு பிரிக்கிறது தானே முதல்ல பண்ணணும். உண்மையாக இருந்தால் அதானே பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி ஆப்ஷன் 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தா, ஸோ இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் இன் தட் சிச்சுவேஷன், டேக் தட் ரோல் சீரியஸ்லி. இது வந்து ஒரு ஆக்டர் நீங்கள் கூப்பிட்டு நடிக்க சொன்னால் அந்த இடத்துல அவன் அந்த ரோலை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணுன்றதை யோசிப்பாங்க இல்லையா? அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து யூ ஷுட் திங்க் அபவுட் இட். ஒரு தடவை பாலாஜி சக்திவேல்னு ஒரு டைரக்டர், உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, காதல் படம் சொன்னால் ஞாபகம் இருக்கும். டு வெரி ஒண்டர்ஃபுல் டைரக்டர் ஹி இஸ். பட் அவரை அவ்வளோவா நம்ம மதிக்கலை. அதுக்கப்புறம் அவர் தொப்பையும் தொந்தியுமா நிறைய போலீஸ் வேறு வேஷம் அந்த மாதிரி ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார் படத்துலலாம். பட் இது வெரி அமேசிங் டைரக்டர். அப்போ ஒரு தடவை அவர் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அது கமல் படம், அது என்னது அந்த பொண்ணு ப்ராஸ்டியூஷனுக்கு விற்றுருவாங்களே, மகாநதி, அதில் வந்து அவர் ஹி டிஃபர்ஸ் வித் கமல்ஹாசன் அண்ட் சேஸ் தட் அந்த கேரக்டரை பார்க்கும்போது அந்த கோவத்தில் குத்திருக்கணும் சார், அவர் கையை ஏன் சார் வெட்டுறாரு, அவர் கையே ஏன் சார் அவர் வெட்டிக்கிறாரு, அது நானாக இருந்தான்னு சொல்லி அப்படியே அந்த எமோஷனல் ஆகுறாரு அந்த இடத்துல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் இப்படி இருந்தால் இப்படி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு இதை அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சீரியஸாக அந்த ரோல் எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது, அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணுறீங்களா இல்லையா? இப்போ அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பில்டிங் கொலாப்ஸில் 4 லேபரர்ஸ் இறந்து போயிட்டாங்க, 2 பேரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னா அந்த 2 பேரோடைய நம்ம கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது இல்லையா ஆன்சரில்? அந்த 2 பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்களா, அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ன, அவங்களுக்கு காம்பன்சேஷன் என்ன, அவங்களோட வெல்ஃபேர் போய் பார்த்தீங்களா அவங்கள ஹாஸ்பிட்டலில்? அது முக்கியம் இல்லையா? நீங்கள் அதை பாட்டுக்கு விட்டுட்டு நான் வந்து பில்டிங் கூட மாற்றுவேன், கரப்ஷனை ஒழிப்பேன், இந்த பில்டிங் எல்லாம் ரேஸ் பண்ணிவிடுவேன், இப்போ கரப்ஷனில் இது யார் யார் இதை அலோவ் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நான் பனிஷ், அதெல்லாம் அடுத்தது. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறவங்க போய் பாரு, பேசு, ஆறுதல் சொல்லு, அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணு, அந்த மாதிரி விஷயங்களை விட்டுருவோம். அதான் சொல்ல, அதை ரியலிஸ்டிக்காக எடுத்து ரியல் டைமில் எப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்றதை யோசிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தியரட்டிக்கலாக டீல் பண்ணாதீங்க. வேறு என்ன, ஐ திங்க் பர்சனல் கொஸ்டின் சில சமயம் வரும். அதாவது உங்களுக்கு ரோல் இருக்காது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துருக்கிறாரு, அவர் வந்து கஞ்சா சுருட்டிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சார் 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 கஞ்சா அடிக்கிறான் சார் அப்படின்னு இருந்துச்சு சொல்லுவீங்களா அப்படின்னா மோஸ்ட்லி சொல்ல மாட்டீங்க. ஃப்ரெண்டுனா டே இப்போ சாமரா என்னடா பண்ணுற கிளாஸில் அப்படின்னு சொல்லி அவனை 2 குத்துவீங்க பின்னாடி, என்னடா பண்ணுற அப்படின்னு. இல்லைனா இப்போ மாட்டிக்கிட்டேன், என்ன லைஃப் போயிடும்டா, போய் உள்ள ஜெயிலில் போயிடும், அது காலேஜில் தூக்கிடுவாங்கடான்னு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ தெர் ஆர் டிஃப்ரென்சஸ் இன் விச் ஹவ் யூ. பட் இதே வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க இல்லை போலீஸில் இருக்கீங்க அப்படின்னும் போது அது வேறு. ஏன்னா இந்த ரோல் வந்து டிமாண்ட் சர்டன் திங்ஸ். ஸோ தெர் குட் பி டிஃப்ரென்சஸ் இன் த வே யூ ஆன்சர் அ பர்சனல் கொஸ்டின் அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் திங். ஸோ ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் காமிக்கலாம், அத்தன்டிக்காக இருக்கலாம். வெல் தென் இந்த பாயிண்ட் அதிகமாக சொல்லிட்டேன். முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, சிம்பிளாக எழுதுங்க. இதில் வந்து நம்ம நிறைய டைம் என்ன ஆகிடுது அப்படின்னா, அது தெரிஞ்சோ தெரியாமலோ, சம்டைம்ஸ் இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம பேசுகிற விதத்துலேயோ நிறைய தெரிஞ்சிருக்கணும், நிறைய பண்ணணும், ஒரு லெவலில் இருந்தால் தான் இதை பண்ண முடியும்
அப்படின்ற ஒரு இமேஜ் சில சமயம் வந்து போயிடுது. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, ஐயோ எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாதே, நான் இந்த ஒக்காபுலரிலாம் என்கிட்ட இல்லையே, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து அவங்க ப்ரொஃபஸர்ஸ் எடுக்கலை, அவங்க இன்டெலெக்சுவல் பீப்புள் எடுக்கலை, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எடுக்கிறாங்க. நாளைக்கு வந்து இந்த இங்கிலீஷ் உங்களுக்கு தேவைப்படாமையே இருக்கலாம். Only when you go abroad to places where English is spoken, it might be required. Otherwise, you might be posted in rural Maharashtra where you have to speak and read Marathi. And you cannot afford to even use English. Even there won't be an opportunity to use English. Ultimately, உங்கள் குரூப் டி எம்ப்ளாயி கிட்ட உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியணும், பொதுமக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியணும், பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட பேச முடியணும், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேச முடியணும், நியூஸ் சேனலில் உட்காந்து பேசுகிறதுக்கு வேறு ஸ்டைல் யூஸ் பண்ணணும், மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது வேறு மாதிரி இருக்கணும். அப்போ இடத்துக்கு ஏற்றாப்புல இடம் பொருள் அறிந்து பேசுகிறது தான். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது. நமக்கு வந்து அல்டிமேட்லி நான் பேசுகிறது உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். அந்த ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் தான் இங்கே, ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் சிம்பிள் இங்கிலீஷில் தெளிவாக சிம்பிளாக எழுதுங்க. டோன்ட் காம்ப்ளிகேட் இட், டோன்ட் ஜார்கனைஸ் இட். ஸ்ட்ரக்சர் இருக்கணும், டைம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேராகிராஃப்ஸாக எழுதுங்க. ஓவராக படங்கடெல்லாம் போடாதீங்க, படம் போடாதீங்க அப்படின்னு ரெண்டு விதத்துலையும், ஃபிகரேட்டிவ்லி லிட்ரலி ஐ மீன் இட். பட் இது வந்து ஒரு வைரஸ். இன்றைக்கி எவனோ ஒருத்தன் பாஸ் பண்ணி அவன் ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டான், நான் அதை போட்டேன், நான் மார்க்கை வாங்கினேன், அது போட்டும் மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ தேவையில்லாமல் டூப்ளிகேட் பண்ணாதீங்க உங்கள் எஃபர்ட்ஸை. அவன் வேர்ட் லிமிட் கொடுத்துருக்குறான் அப்படின்னா இல்லஸ்ட்ரேட் வித் அ மேப், இல்லஸ்ட்ரேட் வித் அ டயக்ராம்னு சொல்லாமல் வரைக்கும் நீங்கள் அதை போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளாக இருந்தால், கிளியராக இருந்துச்சுன்னா, கம்யூனிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் இந்த ஐசிங் ஆன் த கேக் மாதிரி ப்ளூ கலர் அடிக்கணுமா, ரோசா பூ மேலே வைக்கணுமா, இப்படி இதில் தான் உங்கள் புத்தி போகுது. அதை புரிஞ்சு ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணுறோமான்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இல்லெஜிபிளாக இருந்துச்சுன்னா அதை லெஜிபிள் ஆக்க முயற்சி செய்யுங்க. அவ்வளோதான், அதில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். டோன்ட் அன்னெசரிலி டூப்ளிகேட் யுவர் எஃபர்ட்ஸ். ஓகே, செக்ஷன் ஏல என்னென்ன மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர்லி தியரட்டிக்கல் கொஷின்ஸு கேட்பாங்க. அது என்னது, அந்த ஜான் ரால்ஸ் தியரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன, சோஷியல் கான்ட்ராக்ட்னா என்ன, காந்திஜி 7 சின்ஸ்னா என்ன, அந்த மாதிரியான கேள்விகள் வரும். பியூரோக்ராட்டிக் மொராலிட்டினா என்ன, இதெல்லாம் தியரட்டிக்கல் கொஷின்ஸ். பர்சனல் கொஷின் நான் முன்னாடியே சொன்ன எக்ஸாம்பிள், வாட் டு யூ மீன் பை ஹாப்பினஸ், ஹவு வுட் யூ டிஃபைன் இட். கோட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்போதுமே இருக்கும். நம்ம கூட எக்ஸாம்பிள் பார்த்தோம். கரண்ட் சோஷியல் கான்ஷியஸ்னஸ், ஒய் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 9 வருஷமாக நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாம் பேசி பெருமையாக அப்படி காலை தூக்கி விட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம். பட் இன்றைக்கும் ஹானர் கில்லிங் அண்ட் வயலன்ஸ் பேஸ்ட் ஆன் இன்டர்காஸ்ட் மேரேஜ் இஸ் கண்டினியூயிங். அப்போ இது இவ்வளோ அதிகமாக ஒரு இந்த மாதிரி ப்ராக்ரெசிவான தாட்ஸ் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்குதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ அது ஏன் இருக்குது, அது ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒரு கேஸ்ட் ஃபீலிங் வந்து அந்த ப்ரைடு ஏன் அவ்வளோ டீப்பாக ஒருத்தவங்க மனசில் சீப்பாக இருக்குது, அது ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மைண்டில் எப்போதுமே அந்த தாட் ப்ராசஸ் இருக்கணும். அதை செக் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸ். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் உங்கள் சிலபஸ்லேயே இருக்குது. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரிலேட்டட் எத்திக்கல் டயலமாஸ் பேப்பர் செக்ஷன் பியில் வரும். செக்ஷன் ஏலையும் அது கேட்கலாம். அதனால் அந்த கொஷின்ஸ் எப்போதுமே கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஜென்ரலி கார்ப்பரேட் குட் கவர்னன்ஸில் அங்கே இருக்கக்கூடிய கரப்ஷன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சின்ன கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று கொடுத்துட்டு அது வந்து நீங்கள் ஒரு 20 வேர்ட்ஸில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சில ஜார்கன்ஸ் நம்ம படித்து வச்சுக்கிறதும் நல்லதாக இருக்கும். இதுதான் வந்து சிலபஸுடைய கிளாஸிஃபிகேஷன். சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரட்டிக்கல் இன்ட்ரோடக்ஷன் அதை 3ஆக பிரிச்சிருக்கேன். இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். நார்மலாக வந்து இப்படி இருக்காது, இந்த ஆர்டரில் இருக்காது. நான் உங்களுடைய ஒரு கன்வீனியன்ஸ்க்காக தியரி பார்ட் ஒரு இடத்துல வச்சுருக்கேன், ஹியூமன் பிஹேவியரல் பார்ட் இடத்துல வச்சிருக்கேன், கவர்னன்ஸ் ரிலேட்டட் பார்ட் நடுவில் வச்சிருக்கேன். If you look at this, you could see the maximum part is covered by the governance related, public administration related kind of concepts. ஏன்னா வந்து யூபிஎஸ்சி ஆங்கிள்லேருந்து ப்ராக்டிக்கலாக தான் இதை பார்க்குறாங்க. இந்த எத்திக்ஸ் பேப்பரை வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் டிபேட்டாக பார்க்கல. they are trying to understand it from a governance point of view. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன், தியரி, காசஸ், கான்சிக்வன்சஸ், ப்ரைவேட் எத்திக்ஸ், பப்ளிக் எத்திக்ஸ், ஹவு வாட் வி லேர்ன் ஃப்ரம் த லீடர்ஸ், all those things are there. The governance related பார்த்தீங்கன்னா probity, aptitude for civil service, values in civil service, philosophical basis of governance, ethical dilemmas, conscience as a source of guidance, accountability, transparency, right to information, citizen charter, code of ethics, code of conduct, quality of service delivery, utilization of public funds, இதெல்லாம் நம்ம என்னன்றது டீட்டெயிலாக அப்புறமா பார்ப்போம். கடைசி பிஹேவியரல், ஹியூமன் பிஹேவியரில் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்ஸ், பர்சுவேஷன், social emotional intelligence and how values can be taught to young people through
வேரியஸ் ஏஜென்சிஸ் லைக் ஃபேமிலி அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அப்போ இந்த மாதிரி வந்து இதை 3ஆக பிரித்து வச்சுருக்கிறோம். இந்த சைக்காலஜி பார்ட்லாம் வந்து ரொம்ப சைக்காலஜி தியரிலாம் கேட்க மாட்டாங்க, அதை கூட ப்ராக்டிக்கலாக தான் கேட்பாங்க. இப்போ ஆட்டிடியூட்ஸ்னு படித்தா அவன் வந்து கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் அதில் சிலபஸில் இருக்கும், நம்ம அதை ப்ரீஃபாக பார்ப்போம். பட் கேட்கும் போது ஏன் வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் கேர்ள் சில்ட்ரன் இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் தியரிஸ் தட் யூ ஹவ் டு ரைட். அதே மாதிரி பபேட் சம்மந்தத்தில் கூட ரொம்ப போய் ரொம்ப டீட்டெயில்டாக ஹெவி தியரிஸ்லாம் கேட்குறது ரொம்ப கம்மி. அன்லஸ் அதர்வைஸ் இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அ பர்டிகுலர் ஏரியா, லைக் அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி அந்த மாதிரி சில விஷயங்கள், இல்லைனா பியூரோக்ராட்டிக் மொராலிட்டி அந்த மாதிரி விஷயங்கள். அதர்வைஸ் யூ கேன் டேக் இட் அட் அ வெரி காமன் சென்சிக்கல் வே. ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் தேர். அந்த லாஸ்ட் ஸ்லைட். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேப்பருடைய நோக்கமே ஒரு மேனேஜரை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் எத்திக்ஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய கவர்னன்ஸோடைய பார்ட் அண்ட் பார்சல், பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி லைஃப் அப்படின்றத சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்காக தான். வேறு எந்த நோக்கமும் இதில் இல்லை. நீங்கள் நல்லவனா கெட்டவரா, நீங்கள் நல்லவரா கெட்டவரா தெரியலப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். பொதுவாக அப்படி தான். பியூர் ஈவில்ன்றது ஒரு சின்ன பர்சன்ட் தான். சைக்கோபேத்து இல்லைன்னா வந்து நல்ல காசு அடிக்கணும் அதுக்காக தான் சர்வீஸ்க்கே வரேன் அப்படின்னு 100% நம்பி அதை மட்டும் நோக்கமாக வச்சுட்டு வரவங்க இருப்பாங்க. அது ரொம்ப கம்மி. அதே மாதிரி என் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறதுக்கு தான் மற்றவனுக்காகன்னு சொல்கிறவனும் அவனும் இத்தனோண்டு % தான். நிறைய பேர் லைஃப்பில் செட்டில் ஆகணும், ஊர் மதிக்கணும், ஒரு டீசெண்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டி வேணும், ஒரு எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு பவர் ஸ்டேட்டஸ் நமக்கு வேணும், நல்லதும் செய்வோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நிறைய பேர் நம்ம வந்து இதுக்குள்ளே வரோம். அதனால் வந்து அவங்களுக்கு அது தெரியும். இந்த எக்ஸாம் வச்சு உங்களை லைட் டிடெக்டர் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம் போகிறதில்ல. அதனால் வந்து நீங்கள் என்ன வேணால் இதில் கதை விடலாம். என்ன பண்ணுவேன், நான் அதெல்லாம் லஞ்செல்லாம் வாங்க மாட்டேன், அதெல்லாம் நேர்மையாக இருப்பேன். ஓகே, அதான் நீங்கள் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து அதை பண்ணுவீங்களான்றது நமக்கு இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இதில் வந்து நல்ல மார்க் வாங்கிட்டு பெரிய சம்பளத்தை விட டபுள் டைம் அவன் சைடில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால் வந்து அது இன்றைக்கி வந்து இட் சீப் டவுன் டு த லோயர் லெவல்ஸ் ஆல்சோ, யங் பியூரோக்ராட்ஸ் ஆல்சோ. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஹவ் பீன் காட். One Odisha cadre officer was caught taking bribe, and there have been many other cases like that. Misuse of power, NPA-லேருந்து வெளியே போய் பீடா கடையில் சண்டை போடுறது, இந்த மாதிரி இவங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே இன்றைக்கி ரொம்ப யங் பீப்புள் கூட அது மாதிரி பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் இந்த சிஸ்டம் வந்து போய் இது ஒரு ஹிப்போக்ரஸி அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க. தே ஆர் ட்ரைங் டு செலக்ட். அவங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திறமையான ஆளுங்களை, மேனேஜரல் கேப்பபிலிட்டி தான் நம்மளால் மேக்ஸிமம் செக் பண்ண முடியும். அதை வந்து இந்த ஏரியாவில் செக் பண்ணுறாங்க, இது வழியால் செக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் நத்திங் மோர் தேன் தட். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ரோட்னி, இதை கட் பண்ணிவிடுங்க.